ஒரு சிறிய நகரத்தில் அப்துல்லா என்ற ஒரு நேர்மையான மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் தொழுகையை காக்கும், ஹலாலாக உழைக்கும் ஒருவர். ஒரு நாள் அவரது வாழ்க்கையில் பெரும் சோதனை வந்தது. ஒரே நாளில் அவருடைய சிறு வியாபாரம் தீப்பற்றி எரிந்தது. சேமித்த பணம் அனைத்தும் போய்விட்டது. குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது என்ற பயம். அந்த இரவு அப்துல்லா தனியாக அமர்ந்து அழுதார். யா அல்லாஹ், நான் என்ன தவறு செய்தேன் என்று மனமுடைந்தது. அப்போது அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு ஹதீஸ் நினைவுக்கு வந்தது. இழப்பு ஏற்படும்போது இந்த துவாவை ஓதினால் அதைவிட சிறந்ததை அல்லாஹ் மாற்றாக அளிப்பான். அப்துல்லா கண்களில் கண்ணீருடன் நம்பிக்கையுடன் அந்த துவாவை ஓதினார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியோன். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முசீபதி வ அஹ்லிஃப்லி ஹைரன் மின்ஹா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியோன். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முசீபதி வ அஹ்லிஃப்லி ஹைரன் மின்ஹா. அவர் கூறினார், யா அல்லாஹ், இந்த துன்பத்திற்கும் நீயே கூலிதா, இதைவிட சிறந்ததை நீயே மாற்றாகத்தா என பல நாட்கள் தொடர்ந்து கேட்டார். சில வருடங்கள் கழிந்தன. ஒரு பழைய நண்பர் அப்துல்லாவின் நேர்மையை நினைத்து அவரை ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்த்தார். அங்கு அப்துல்லாவின் உண்மை, பொறுமை, நேர்மை அனைவரையும் கவர்ந்தது. சில மாதங்களில் நல்ல வருமானம், நிலையான வாழ்க்கை, மன அமைதி. அப்துல்லா அப்போது உணர்ந்தார், அந்த இழப்பு ஒரு அழிவு அல்ல, அது அல்லாஹ் கொடுத்த ஒரு வழித்தடம். அவர் கூறினார், அன்று நான் இழந்தது சிறியது, ஆனால் அல்லாஹ் எனக்கு தந்தது அதைவிட பல மடங்கு சிறந்தது. முடிவு. மெசேஜ்: இழப்பு வந்தால் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் எதையும் வீணாக செய்ய மாட்டான். இந்த துவா ஒரு நம்பிக்கையின் கதவு. இழப்பின் பின்னால் மறைந்திருக்கும் அல்லாவின் திட்டம் நம்மால் உடனே புரியாது, ஆனால் அது எப்போதும் நன்மையே. இதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஓர் அடியார் பாவமானதையோ அல்லது உறவை துண்டிப்பதையோ வேண்டி பிரார்த்திக்காத வரையிலும், அவசரப்படாத வரையிலும் அவரது பிரார்த்தனை ஏற்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அல்லாவின் தூதரே, அவசரப்படுதல் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. அதற்கு ஒருவர், நான் பிரார்த்தித்தேன், மீண்டும் பிரார்த்தித்தேன், ஆனால் அவன் என் பிரார்த்தனையை ஏற்பதாக தெரியவில்லை என்று கூறி சலிப்படைந்து பிரார்த்திப்பதை கைவிட்டு விடுவதாகும் என்று பதிலளித்தார்கள். சஹீஹ் முஸ்லிம்.